ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோங்க. இன்றைக்கி பாருங்கள், நான் பிரண்டையை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது நான் பிரண்டை துவையல் போட்டிருந்தேன், அதில் சொல்லியிருப்பேங்க. இது வந்துட்டு கட்டுக்கட்டாக இருக்கும். ஒரு பிரண்டையை வெட்டிட்டு எட்ஜு நம்ம வெட்டி இழுக்கும்போது நார் வரும். அந்த நார் எடுத்து சுத்தம் பண்ணி கழுவி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேங்க. இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது பிரண்டை பொடி. எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு சில பொருளெல்லாம் வறுக்கணும், வாங்க வறுத்துக்கலாம். நான் இப்போ எடுத்துக்கிற பிரண்டை ஒரு 200 கிராம் இருக்குங்க. அதுக்கு வந்துட்டு 50 கிராம் கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு நல்லா வறுக்கலாம். எண்ணெய் ஊற்றலைங்க, ட்ரை பேனில் தான் போட்டிருக்கேன். நல்லா செவக்க வறுத்துக்கலாங்க. பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு நல்லா வறுப்பட்டுருச்சு. ஒரு பிளேட் வச்சுருக்கேன், அதில் மாற்றிக்கலாம். கடலைப்பருப்பு வறுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுட்டோங்க. இப்போ உளுத்தம் பருப்பு அதே அளவுக்கு 50 கிராம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எதுக்கு நம்ம இந்த பொருள் எல்லாம் வறுத்து செய்கிறோம் அப்படின்னா, நம்ம 1 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. அதுக்காக தான் நம்ம சாதத்துக்கு, இட்லி, தோசைக்கு, சப்பாத்திக்கு கூட பொடி வச்சு எண்ணெய் சேர்த்து சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள், உளுத்தம் பருப்பும் நல்லா வறுபட்டுருச்சு. இதை எடுத்து வச்சுக்கலாங்க. அடுத்தது 2 ஸ்பூன் அளவு கருப்பு எள்ளு சேர்த்திக்கலாங்க. இந்த எள்ளு நல்லா பொரிஞ்சு வரணுங்க. அந்த அளவுக்கு இதை வறுத்து எடுத்துக்கலாம். எள்ளு பாருங்க, வெடிக்கிறது தெரியுது நல்லாவே. எள்ளு போட்ட உடனே நல்லா படபடன்னு பொரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. வறுபட்டுச்சுங்க, மாற்றி வச்சுக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கழுவி சுத்தம் பண்ணி வச்சு பிரண்டையை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பிரண்டை கலர் மாறி வரணுங்க. அந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுக்க போகிறோம். பாருங்கள், சுத்தப்படுத்தி வச்ச பிரண்டை. பிரண்டை நல்லா வணங்கிருச்சுங்க. பாருங்கள், வணங்கி எவ்வளோ அழகாக கலர் மாறி இருக்குன்னு. இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். அப்போ தான் பொடி செய்யும்போது நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது 1 மாதத்துக்கு நமக்கு கெடாமல் கிடைக்கும். இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே பேன்ல பாருங்க, ஜீரகம், பூண்டு, மிளகு 3 போட்டிருக்கேன், சேர்த்திக்கலாங்க. இது நல்லா வறுத்துக்கலாம். பாட்டு கேட்டே சமைக்கிறது யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. காஞ்ச மிளகா சேர்த்திக்கலாங்க. அவங்க காரத்துக்கு ஏற்ப சேர்த்திக்கோங்க. நான் ஒரு 10 மிளகா சேர்க்கிறேங்க. சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துருக்காங்க, அதையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஏற்கனவே வறுத்து வச்சு எல்லா பொருளும் கூட இந்த பொருளையும் சேர்த்துக்கலாங்க. ஆற வச்சு பொடி பண்ணிட்டு உங்ககிட்ட காட்டுறேங்க. கருவேப்பிலையில் அயன் இருக்குங்க, அதனால கருவேப்பிலையும் சேர்த்து நாம் இந்த பிரண்டை பொடி கூட அரைச்சிக்கலாம். இருக்கிற எண்ணெயில் ஒன்றும் போடல, நல்ல மணமாக இருக்கு. இந்த அளவுக்கு கிறிஸ்பி ஆனோன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். பிரண்டை பொடி அரைக்கும் போது அதுக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்து அரைக்கணுங்க. உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். பிரண்டை பொடியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இப்படி குறகுறப்பாக இருந்ததுன்னா நமக்கு சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா ருசியாக இருக்கும். நம்ம போட்டிருக்க கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாமே நமக்கு கடிபடுங்க. அதனால குறகுறப்பாக அரைச்சி எடுத்துருக்கேங்க. இப்போ இது ஒரு துணியில் போட்டு
பிரண்டை பொடியை போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு அது கூட நெய்யும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. பிசைஞ்சிட்டு இதில் பாருங்கள் கொஞ்சம் கூட கசப்பு தன்மை இருக்காது, உங்களுக்கு நாக்கு வந்து நமன்னு செய்யாது. அந்த அளவுக்கு நம்ம பர்ஃபெக்டாக இந்த பிரண்டை பொடியை செஞ்சுருக்கோம். பாருங்கள் எவ்வளவு அருமையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சூப்பராக இருக்குங்க. இட்லி தோசைக்கு கூட நம்ம சைடிஷாக யூஸ் பண்ணலாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த பிரண்டை பொடி சாதத்தை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிரண்டை பொடியை அரைச்சி வச்சுக்கோங்க. கொஞ்சம் உலர்த்துறங்க. நம்ம மிக்சியில் போட்டு குறப்பாக அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, இப்போ வந்து அதில் கொஞ்சம் சூடு இருக்கும். அந்த சூடு போகிற அளவுக்கு நல்லா ஃபேன் போட்டு வீட்டுக்குள்ளேயே உலர்த்தி எடுத்துக்கோங்க. உலர்த்தி எடுத்துகிட்டு ஈரமில்லாத ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாதுங்க. நம்ம இதில் புளியும் போட்டிருக்கோம், அதே மாதிரி எல்லாமே நம்ம ட்ரையாக தான் வறுத்து அரைச்சிருக்கோம். அதனால ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. கருவேப்பிலை போட்டதுனால இரும்பு சத்து இருக்குது. பிரண்டை வந்துட்டு நல்லா எலும்புக்கு வலு. அதனால் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்களும் இந்த பிரண்டை பொடியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.